அதனால் உளவியல் ரீதியான ஆத்ம நிலையான ஒரு நிலை தான். ஓகே, அதனால் ஸ்டூடியோவில் நிறையா வேலை இருக்குது, நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, தியேட்டர் ஆனது இன்னும் புதுசாக அமைக்கப்படும். ஓகே, வாழ்வியலோட பொருளாதாரம் அதிகமாகிறப்போ நிறையா பேர் திரையரங்குக்கு வருவாங்க. அது இல்லாமல் ஓடிடி இருக்குது, நிறைய அப்ராட் கண்ட்ரிஸ்லேயும் தியேட்டர் இருக்குது, நிறையா மக்கள் இருக்காங்க. யாரோ ஒரு சில பேர் இருந்தாங்க அப்படின்னா தான் ஒரு திகில் இருக்கும். என்னங்க இவ்வளோ பட்ஜெட்டில் படம் எடுக்கிறோம், இவ்வளோ தான் தியேட்டர் இருக்குது, இவ்வளோ தான் மக்கள் இருக்காங்க, எப்படிங்க சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நிறையா லாங்குவேஜ் இருக்குது, நிறையா தியேட்டர் இருக்குது, நிறையா உலக நாடுகளே நிறையா தியேட்டர் இருக்குது, நிறையா ஓடிடி இருக்குது, நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் நிறைய வேக்கன்சி இருக்குது, ஊறுபட்ட வேக்கன்சி இருக்குது. ஓகே, ஆனால் அது எல்லாத்தையும் சரிப்படுத்தணும், முறைப்படுத்தணும், சரியான விதத்தில் அமைக்கணும். இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, சில அப்ராட் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, வெல்கம் பண்ணுவாங்க, நிராகரிக்க மாட்டாங்க. ஆனால் குவாலிட்டி இருக்கணும், சரியான குவான்டிட்டி இருக்கணும், தரமாக பொருள் இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா லைசன்ஸ் தர மாட்டாங்க. என்னங்க குவாலிட்டி இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரீங்க, இதை வந்துட்டு எங்கள் நாட்டில் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுவே நீங்கள் குவாலிட்டியாகவும் நல்ல குவான்டிட்டியாகவும் சரியான பதத்துலேயும் கொண்டு போய் அந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறப்போ அந்த நாட்டில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது இல்லாமல் நிறையா வந்துட்டு சலுகை கொடுப்பாங்க. நீ இந்த இடத்துல ஃபேக்ட்ரி அமைச்சிக்குங்க, இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் தோதாகும், நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மாதிரி தான் மூவியும் பொறுத்த வரைக்கும் நல்ல தரமான மூவியை எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. வாங்க கொண்டு வாங்க. சொல்லப்போனால் சைனாவில் கிட்டத்தட்ட 30,000க்கு மேலே தியேட்டர் இருக்குது. ஓகே, அங்கெல்லாம் பல பேர் எதிர்பார்க்குறாங்க, கொண்டு வாங்க உங்கள் படத்தை கொண்டு வாங்க, எங்கள் சைனீஸ் மொழியில் டப் செஞ்சு நாங்கள் இங்கே திரையரங்கில் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 40,000 தியேட்டர் இருக்குதுன்னு வச்சுங்க. 40,000 தியேட்டருமே ஒரு நாள் லீவு அப்படின்னா என்ன ஆகும்? ஓகே, யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு ஒரு வகையில் லாஸ் தான். ஒரு வாரம் அப்படின்னா அவ்வளோதான். அதில் நிறையா உளவியல் விஷயமும் இருக்குது. இதுவே அந்த 40,000 தியேட்டர்லேயும் ஒரே ஒரு நாள் ஒரு திரைப்படம் திரையிடப்பட்டால் கூட ஊறுபட்ட காசு சம்பாதிக்கலாம். ஓகே, அதனால் சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான வேக்கன்சி இருக்குது. ஓகே, அதனால் நீங்களாம் பயப்படாமல் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம். இப்போ நீங்கள் ஓரளவு சம்பாரிச்சிங்கன்னா தான் அடுத்தடுத்த படிநிலையில் தோதாகும். ஓகே, இப்போ நீங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன் அப்படின்னா நிறைய பேர் தோது பார்த்துருப்பாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது லேட் ஆகும். அதனால் தொழிலுக்கு உண்டான நிலவரம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு சரியான பதத்தில் தோது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறையா பயன் இருக்குது. ஓகே, அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு நெருப்பு மாதிரி, அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு ஹோப்பாகவும், அதே சமயத்தில் ஒரு நீதிகளை ஃபாலோ செஞ்சு, அதே சமயத்தில் கொஞ்சம் கேஷ் அப்படின்றது ஓரளவு தோது பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, சரி, அவசரப்படாதீங்க. நானும் தோதாகிறப்போ கூப்பிடுவேன். மற்றபடி நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா எனக்கு தோதாகும். ஓகே, அதனால் அந்த ஒரு இலகுவான நிலை இருக்கணும். இந்த பைபிளில் சொல்லியிருக்காங்க, குழந்தைங்கள என்கிட்ட அனுப்புங்க அப்படிம்பாங்க கர்த்தர். அப்படின்னா அந்த மனநிலை வேணும். ஆல்ரெடி 2-3 மூவிஸ் டைரக்ட் பண்ணதுனால அந்த ஒரு இருமாப்பு இருக்கும். நான் யார் தெரியுமா, நான் ஒரு டைரக்டர், எனக்கே வெயிட் பண்ண சொல்கிறாங்க, எனக்கு முதல்ல புக் பண்ணுங்கள், அடுத்த வேலையை நீங்கள் அப்புறமேட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு உளவியல் ரீதியான எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு பணிவு இருக்கணும், ஒரு பண்பு இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும்.
அப்போ தான் தோது பார்க்குறன்றது சரியாக வரும். அதே சமயத்தில் நீங்களும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ஓகே. அதே சமயத்தில் நான் தோதானா தான் உங்களை கூப்பிடுவேன், அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகே. அதனால் அவசரப்படாதீங்க, நானே உங்களை கூப்பிடுவேன், அல்லது எல்லாமே தோதான் அமைங்க. ஓகே சார். அடுத்த தகவல் தேவன் ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். தேவன் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஜேஎம் தேவ் குரூப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒரு சில கோப்புகள் தான் இருக்குது. அதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் தேவன் ஃபவுண்டேஷன் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த இரு நிறுவனமும் ஒரு சமநிலையான நிலையில் நிர்வகிக்கப்படும். அப்படின்றப்போ கம்பெனி ஓரளவு நிறையா விதத்தில் தோதாகும். ஓகே. அடுத்து ஒரு உளவியல் ரீதியான சார்பியல் அப்படின்றது யூஎஸ்ஏ சார்ந்து இருக்குது. அப்படின்றப்போ அவங்க தரப்புலேருந்து அவங்க சம்பாதிக்கிறது யூஎஸ்ஏக்கே போதுமானதாக அப்படி இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ யூஎஸ்ஏல இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஊருப்பட்ட காசு தேவைப்படுதுங்கம்பாங்க. அமெரிக்கா டாலர் எவ்வளவோ உயர்ந்தாலும் சரி, அவங்க எவ்வளவோ சம்பாதிச்சாலும் சரி, அவங்க இருக்கக்கூடிய நிலைக்கு இங்கே அவங்ககிட்ட இருக்கிற காசு அவங்களுக்கே பத்தாதும்பாங்க. எப்படியாவது நாங்கள் இன்னும் ஒரு 10 அடுக்கு ஒரு கட்டடம் அமைக்கணுங்க, அதுக்கு காசு தேவைப்படுதுங்க. ஒரு 100 அடுக்கு கட்டடம் கட்டுறங்க, காசு தேவைப்படுதுங்க. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அங்கே போகிறீங்க, இங்கே வரீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, எத்தனை வருஷம் நீங்கள் பாடுபட்டாலும் சரி, யூஎஸ்ஏல இருக்கிறவங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கிற பணம் அவங்களுக்கே பத்தாதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, போதுங்க உங்களுக்கு எவ்வளோங்க வேணும், நாங்கள் தரேங்க அப்படின்னு தரக்கூடிய நிலையில் அவங்க தோதாக மாட்டாங்க. ஓகே. அவங்க இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவோட மனநிலையே அப்படி தான் இருக்குது. அது நிறையா கொடுமைப்படுத்துறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்களெல்லாம் ஒன்றா இணைஞ்சு தங்கத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி, காசை சேர்த்து வைக்கிற மாதிரி அங்கேயே எல்லாமே சேர்த்து வச்சுக்கணும்னு நினைப்பாங்களே தவிர மற்றவங்களுக்கு கொடுத்து உதவலாம்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் யூஎஸ்ஏ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு டேஞ்சர் தான். ஆனால் ஓரளவு பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் ஓரளவு நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு நிலையில் ரஷ்யா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம், ஓரளவு யூகே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம், ஓரளவு ஃப்ரான்ஸ் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம். அப்போ தான் கம்பெனியானது ஓரளவு டெவலப் ஆகும். ஓகே. கம்பெனி டெவலப் ஆகத்தான் ஒவ்வொரு விஷயமா தோது பார்க்குறப்ப தான் நிறையா பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே. சரி. முதலாவது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல ஓரளவு ஸ்டாண்டர்டான ஒரு நிலைக்கு நான் வரணும். என்னோடய அடிப்படை தேவையெல்லாம் ஓரளவு பூர்த்தி ஆகணும். எனக்குள்ள ஒரு சமநிலையான ஒரு பொருளாதாரமான ஒரு வாழ்வியலானது எனக்கு அமையணும். அப்படின்னா தான் அதுக்கப்புறம் கம்பெனி அப்படின்றது தோது பார்க்குறது எனக்கு தோதாகும். அதனால் தற்சமயம் யதார்த்தமான சர்வைவல் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் ஓரளவு போராட்டமாக தான் இருக்குது. இந்த போராட்டமெல்லாம் ஓரளவு சமாளி ஏற்படுறப்போ கம்பெனியை நான் ஓரளவு டெவலப் பண்ணுவேன். அப்படின்றப்போ உங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஓரளவு நீங்கள் எதுவும் மனசில் எதுவும் நினச்சிக்காம ஒரு நம்பிக்கையாக கம்பெனியை ஓரளவு டெவலப் பண்ணுங்கள். அப்போ தான் கம்பெனி சார்பாக எனக்கு எதாவது கேஷ் கிடைக்கிறப்ப தான் எனக்கு ஏதாவது தோதாகும். எனக்கு எதாவது தோதாகிறப்ப தான் உங்களுக்கு ஏதாவது தோதாகும். ஓகே. சரி. எந்த விதமான மனஸ்தாபதமும் வேணாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே. சரி. அடுத்து எஜுகேஷன் டிஸ்கஷன். நிறையவே படிக்கணும், நிறையவே ஒர்க் இருக்குது. படிப்படியாக தான் தோது பார்க்கணும், அவசரப்படாதீங்க. ஓகே. சரி. நன்றி. வணக்கம். பாய்.